யார் உனக்கு சொல்லி கொடுத்தா பாப்பா? அங்கேருந்தே எழுதிட்டு வருதா? அவ்வளோ பாசமா மேம் மேலே? சரி அழுவாத, நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். அங்கேயே தான் இருப்பாங்க, நான் காமிக்கிறேன் அவங்கள. விமலா மேமா? ஆ, இன்னொரு பாப்பாவும் அழுவுது. ஏன் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டீங்களா? மேமெல்லாம் பார்க்க முடியாது இனிமேல்னு. இன்னொரு புது மேம் வருவாங்க நெக்ஸ்ட் இயரு, அவங்களும் பாசமாக இருப்பாங்க. இதுக்கே அழுகுற? என்ன சொல்லிட்டு போனேன் இங்கே வந்து அழுதுட்டுருக்க? எக்ஸாம் முடிஞ்சிருச்சேன்னு பேக்கை தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுவோமாண்ணே? இப்போ மேமை பார்க்க முடியாதுன்னு அழுகுற? பாப்பா அவங்கன்னா ஸ்கூலை விட்டா போகிறாங்க, அந்த ஸ்கூலில் தான் இருப்பாங்க. நீ வேறு ஸ்டாண்டர்ட் போகிற, அவ்வளோதான். அவங்கள பார்க்குறப்ப எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் பார்க்கலாம். எதுக்கே எழுதிட்டுருக்க? அங்கேயே எழுதிட்டு இருந்துச்சா ஸ்கூலில்? ஏன் பழுவுற? ஆ, யாரை பார்க்க முடியாதுன்னு அழுவுற? ஃப்ரெண்ட்ஸியா? ஆ, யாரை பார்க்க முடியாதுன்னு அழுவுற? விமலா மேமியா? ஆ, அவ்வளோ பிடிக்குமா உங்கள? எனக்காக கூட அழுவாதுடா அப்படி. நான் ஊருக்கு போகிறேன் ஒரு மாதம், பரவாயில்லையா? போட்டா அடி பாவி, பெத்த தாயை ஊருக்கு போடுறா, மேமை பார்க்க முடியலன்னு அழுவுறா. மேமை பார்க்கலாம், அழுவாத. டெய்லி ஸ்கூல் போகும்போது மேமை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது. ஓகேவா? அழுவாத, இதுக்கு போய் எழுதிட்டுருக்க. என்ன ஓட்டி அனுப்பியிருக்காங்க? ப்ரொமோட் ஆகிட்டியா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு? கங்க்ராச்சுலேஷன். பார்த்தீங்களா, எக்ஸாம் முடிஞ்சிச்சேன்னு டான்ஸ் ஆடுவேன் வந்துன்னு சொன்னவன் மேமை பார்க்க முடியாதுன்னு இப்போ அவ்வளோ கண்ணீர் வடிக்கிறா. நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன், போன்னு சொல்கிறா. பார்த்தீங்களா, தாய்க்குள்ள மரியாதையை அவள் தான் சொல்லுவாள். பெத்த தாய் பெத்த தாய்ன்னு. என்ன நிலாவுக்கு என் மேலே பாசமே இல்லைங்க.